வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ்ல யூனிட் 3 தான் பார்க்க போறோம். இந்த யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்டிங்ல இருந்து தான் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப இந்த மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் வந்து நம்ம ப்ரீவியஸாவே இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. சோ அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க மார்ஜினல் காஸ்டிங் வந்து ஃபுல்லா கான்செப்ட் தெரியணும் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு எம்பிஏ பொறுத்த வரைக்கும் இல்ல பிபிஏ பொறுத்த வரைக்கும் எத மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேக்குறாங்க அப்படின்னு பாக்குறது தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பேசிக்கா தான் வந்து கேட்பாங்க. ரொம்ப டீடைல்டா ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் வரல. சோ 10 மார்க்கா இருக்கட்டும் 5 மார்க்கா இருக்கட்டும் இந்த மார்ஜினல் காஸ்டிங்ல இருந்து ப்ராப்ளம் இருக்கு. ஆனா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. சோ அத மாதிரி ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்ம இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல்லா பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா லிங்க்ல வந்து மொத்தமும் இருக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங். எஸ். இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே. இப்ப இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். கால்குலேட் பிரேக் ஈவன் பாயிண்ட், சேல் பிரைஸ் ₹20 per unit, வேரியபிள் காஸ்ட் ₹14 per unit, பிக்ஸ்ட் காஸ்ட் 79,200. ஓகே. பாத்தீங்கன்னா இதுல பிரேக் ஈவன் பாயிண்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் கேக்குறாங்க. இது 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் per யூனிட். ஓகே. இப்ப இங்க வந்து கான்ட்ரிபியூஷன் per யூனிட் குடுக்கல. அதுக்கு பதிலா செல்லிங் பிரைஸ் per யூனிட்டும் வேரியபிள் காஸ்ட் per யூனிட்டும் இருக்கு. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்றது மூலமா நம்ம வந்து டிஃபரன்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து per யூனிட் கிடைச்சிரும். ஓகே. இப்ப போடலாமா? எஸ். பாருங்க. பிக்ஸ்ட் காஸ்ட் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் per யூனிட். கான்ட்ரிபியூஷன் per யூனிட்ன்றது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அப்ப 20 மைனஸ் 14 பார்த்தோம்னா 6 வருது. இப்ப நம்ம அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எஸ். பிக்ஸ்ட் காஸ்ட் 79,200 divided by 6 அப்படின்னு போட்டோம்னா 13,200 வருது. இப்ப நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து இது யூனிட்ஸ்ல இருக்கு. நமக்கு ருபீஸ்ல வேணும் அப்படின்னா நம்ம இந்த 13,200 இன்டூ செல்லிங் பிரைஸ் per யூனிட் பண்ணா நமக்கு ருபீஸ்ல கிடைக்கும். அப்ப 13,200 இன்டூ 20 பாத்தீங்கன்னா 2,64,000. இதுதான் பிரேக் ஈவன் சேல்ஸ் ருபீஸ்ல. இது யூனிட்ஸ்ல. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? Find the profit from the following data. Sales இருக்கு 80,000, marginal cost 60,000, break even point 60,000. Marginal costன்றது என்ன அப்படின்னா variable cost தான் marginal cost. ஓகே? எஸ். இப்ப சேல்ஸ் இருக்கு, வேரியபிள் காஸ்ட் இருக்கு. நம்ம பிரேக் even பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. நம்மள ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கான்ட்ரிபியூஷன்ல இருந்து பிக்ஸ்ட் காஸ்ட மைனஸ் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்ப கான்ட்ரிபியூஷன் முதல்ல கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேல்ஸ் மைனஸ் மார்ஜினல் காஸ்ட். எஸ். இப்ப பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. இப்ப அடுத்து பிக்ஸ்ட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி பார்க்கலாம்? பிவி ரேஷியோ வச்சு நம்ம வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் நமக்கு இருக்கு. அப்ப அது மூலமா நம்ம பிக்ஸ்ட் காஸ்ட கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்றது மூலமா பிக்ஸ்ட் காஸ்ட் கிடைக்கும். இப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட் 60,000. அப்புறம் பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். பிவி ரேஷியோ ஃபார்முலா என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வேணும். அப்ப சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் கான்ட்ரிபியூஷன். சோ 80 மைனஸ் 60 போட்டோம்னா 20,000 இஸ் கான்ட்ரிபியூஷன். இப்ப இந்த கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் போட்டோம்னா பிவி ரேஷியோ கிடைச்சிட போகுது. ஓகே. அப்ப 20,000 டிவைடட் பை சேல்ஸ்ன்றது எவ்வளவு? 80,000 இல்லையா? 20 டிவைடட் பை 80 into 100 போட்டோம்னா 25% வருது. இதுதான் பிவி ரேஷியோ. இப்ப பிவி ரேஷியோ இருக்கு அண்ட் நம்ம கிட்ட பிரேக் ஈவன் பாயிண்ட் 60,000 இருக்கு. இது மூலமா நம்ம பிக்ஸ்ட் காஸ்ட கண்டுபிடிக்கலாம். பாருங்க. இப்ப பிக்ஸ்ட் காஸ்ட் நமக்கு தெரியாது. பிரேக் ஈவன் பாயிண்ட் 60,000 தெரியும். அப்ப பிக்ஸ்ட் காஸ்ட வந்து நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு போயிடலாம். அப்ப இந்த 60,000 into 25%. ஓகே. ஏன்னா இது டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம மல்டிப்ளையா போகும் இல்லையா? 60,000 into 25% போட்டோம்னா பிக்ஸ்ட் காஸ்ட் 15,000 தெரிஞ்சிருச்சு. அப்ப ப்ராஃபிட் தான் நம்மளோட கொஸ்டின். ப்ராஃபிட் வேணும்னா கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 20,000. 20,000ல பிக்ஸ்ட் காஸ்ட் 15,000 போயிடுச்சுன்னா 5,000 இஸ் த ப்ராஃபிட். ஓகே. இது வந்து நமக்கு கேட்டிருக்காங்க 5 மார்க்ல. ரொம்ப ஈஸி பாருங்க. இதுதான் வந்து மார்ஜினல் காஸ்டிங்ல உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ். ஓகே. அதனால ரொம்ப டீடைல்டா கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இல்லாம ரொம்ப பிளைனா ஈஸியா தான் உங்களுக்கு இருக்கு. ஓகே. எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். Thank you for your patient listening.